வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை தரமணியில் உள்ள அமெரிக்க பள்ளியை முற்றுகையிட வந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றி சென்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுமன் வழங்க நாம் கேட்கலாம். சுமன், மேலும் விவரங்கள். வணக்கம் சாம். அதாவது வெனிசுலா நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க அரசு கைது செய்ததை கண்டித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இன்று தரமணியில் உள்ள அமெரிக்கன் சர்வதேச பள்ளியை முற்றுகையிட முயன்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த அமெரிக்கன் சர்வதேச பள்ளியை முற்றுகையிடுவதற்காக அருகே குவிந்தனர். அப்போது போலீசார் அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களை கைது செய்யும் போது அவர்கள் அமெரிக்கன் கொடியை கையில் வைத்துக் கொண்டு கிழித்தெறிந்தும் கையில் தீப்பெட்டியை வைத்துக் கொண்டு கொளுத்தவும் முயற்சி செய்தனர். அப்போது போலீசார் அதனை வலுக்கட்டாயமாக அந்த கொடியை பிடிக்கின்றனர். தொடர்ந்து அவர்களை கைது செய்யும் போது வேனில் ஏற்றும் போது சில பெண்கள் சில ஆண்கள் என அனைவரும் சேர்ந்து இந்த விஜயநகர வேளச்சேரியிலிருந்து தரமணி செல்லும் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. தொடர்ந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் அமெரிக்க அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பல்வேறு கோஷங்களை எழுப்பும் போது அவர்களை கைது செய்யும் பணியில் தொடர்ந்து போலீசார் ஈடுபடும்போது தொடர்ந்து அவர்களை கைது செய்து தற்போது தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். சாம், விவரங்களுக்கு நன்றி சுமன்.